ஹலோ மக்களே, குட் மார்னிங். டே 1 இன்னைக்கு ரொம்ப லேட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே முதல் நாளே பயங்கர லேட் ஆயிடுச்சு. ஆமாம், 9 o'clock அவங்க கீழே வர சொன்னாங்க. நாங்கள் 9 o'clock தான் கிளம்பி சாப்பிடவே போயிட்டு இருக்கோம். பை தி வே, அவளுக்கு மட்டும் நானே சொல்லிடுறேன், டுடே இஸ் மை பர்த்டே. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணிடுறேன். எஸ் சாரி. Hotel. அங்கதான் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு காஃபி, சாக்கோஸ், நைஸ். இது என்னது வெள்ளை கலர்ல பட்டர் ரைஸ் வெஜிடபிள். என்னென்னமோ இருக்குடா, வித்தியாசம். இதுவும் சிக்கன். சிக்கன் ரவீனோட ஃபேவரட். அப்புறம் எங்கேயோ ஏதோ மோமோ வந்து நினைக்கிறேன். வெரைட்டிஸ் ஆஃப் சாஸஸ் வச்சுருக்காங்க. போ அடுத்து போ. ஏதோ இலையை வறுத்து வச்சுருக்காங்க. ஏதோ கோபி மட்டும் நினைக்கிறேன். கோபியில் அது ஏதோ சிக்கன் டக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் காய் பேட் வெஜிடபிள் சூப்பா ஸ்பெகட்டி ஆமாது. ஃப்ரைட் ரைஸ் இதுதான் நேற்று சாப்பிட்டோமே, அதுதான் சாஸ் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ஒயிட் ரைஸ். இது வந்து ஸ்டிக்கி ரைஸ். டெசர்ட்ஸ், வாவ், இவ்வளோ டெசர்ட்ஸ் இருக்கு பாரு. உண்மையாக ஃபர்ஸ்ட் இந்த எனக்கு என்னமோ நம்ம ஒரு இந்த ஹோட்டல் பாபிக்யூ ஹோட்டல் வந்த மாதிரி இருக்குது. அதில் தான் இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம். பாயில்டு வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், இதெல்லாம் ராவாக இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். எஸ், ஆனால் இது சாப்பிட்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் ஆகும்டா. எஸ், இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா வெறும் தட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? எதுவுமே சாப்பிட மாதிரி இல்லை. இங்கே நல்லா தான் இருக்குது ஃபுட்டு. ஸோ ட்ரை பண்ண ட்ரை திஸ் ப்ரான் கிராக்கர்ஸ். நல்லாயிருக்கு, எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா? இதெல்லாம் செட்டே ஆகாது. ஓகே, இப்போ சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜெல்லி குழந்தை எடுத்து வந்திருக்கா. இன்னும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. கிராசன்ஸ், வேஃபல்ஸ். இப்போதைக்கு எங்கள் 2 பேருக்கு இது 2 தான் காப்பாற்ற போகுது. இதையே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக கேட்கலாம். தர்பூசணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. தெரியுமா, எனக்கு இவங்களோட குசின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பண்ண அந்த ஸ்டீம் ஃப்ரைட் ரைஸ் அது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சிக்கன் நல்லா இருக்குது. அந்த பச்சை கலரில் எல்லாம் பொரிச்சு வச்சோம், அதுவும் சூப்பராக இருக்குது. உனக்கு பிடிக்கல, நான் சாப்பிடாததுக்கு ரீசன் ஹீட் ஆகிடும்ட்டு. Airport? Yeah, this is our airport. Okay. It's called Ngurah Rai. Freedom fighter. Yeah. Freedom fighter. இந்த ஏர்போர்ட்ல இருந்து தான் நம்ம வந்தோம். மகாபாரதத்துல வர பீமாவும் இங்கேயும் ஆக்சுவலி அவங்க அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரி ஃபாலோ பண்றாங்க. அந்த ராமாயணா மகாபாரதம். 5 பாண்டவாஸ் ஸ்டாச்சு. ஆக்சுவலி சொன்னேன் பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே அவங்க மகாபாரதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஊரில் இருக்க நார்மலான இந்த மாதிரி பேனர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நம்ம ஊரில் லோக்கலாக பேனர்லாம் வைக்காம சின்ன சின்ன கடைங்களாக இருந்தாலும் நேற்று ஒரு கடை பார்த்தேன். ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி பொட்டி கடை. அது சும்மா ஒன்றுமே இல்லாத பொட்டி கடை. ஓகேவா? அதில் வந்து இட்ஸ் இன் யூ அப்படின்ற கடை பேர். அந்த இன்னுக்கு வந்து ஒரு ஹியூமன் வச்சு அந்த இன்னும் வந்து அந்த ஹியூமனுக்குள்ள வச்சு இட்ஸ் அந்த ஹியூமன் இன் யூ அப்படி போட்டிருந்தாங்க லோகோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இம்ப்ரெசிவா, சும்மா சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் இன் யூ அப்படின்னும் ஒரு மனுஷனும் வந்துடுறான். அது இன்னும் அந்த ஐயனை வந்து வச்சிருக்கான். செம்ம கிரியேட்டிவாக பண்ணியிருக்கான். அது கிரியேட்டிவாக பண்ணது மேட்டர் கிடையாது. ஒரு சின்ன நார்மலான ஒரு பொட்டி கடைக்கு வந்து அப்படி ஒரு லோகோ டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இங்கெல்லாம் கிரியேட்டிவாக பண்ணுறாங்கன்னு தோணுது. Yes, we came
படாங் பீச். இந்த ஐக்கு ஏய் நம்ம ஃபாரினர்டா. உடனே ஒரு இங்கிலீஷ் இது தமிழ் தானே ஒழுங்கா தமிழ். ஏய் நான் ஃபாரினர், நான் அப்படிதான் இருப்பேன். உனக்கு எங்கன்னா வலிக்குதா? இல்ல போ, நம்ம வந்துட்டோம். படாங் பீச். படாங் நடந்து போகணும். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ரேட்டு சைல்டு இந்தோனேஷியா, சைல்டர் ஃபாரினர் அப்படின்னா அதான் நம்ம போல இருக்கு. 10,000 ரூபாய் டிக்கெட். குரங்கு நிறைய இருக்கு, ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் கொடு ஃபர்ஸ்ட். எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபாவா? 30,000 ரூபாய். ஹியர்ஸ் த வே. பீச்சுக்கு போகணும் போல இருக்கு. இது வழியாக தான் அடியில். என்னடா இந்த பாரு எப்படி இருக்குன்னு. பீச்சுக்கு புதையல் தேட போற மாதிரி போயிட்டு இருக்கான். டிஃப்ரெண்டா இருக்குல்ல. மழைலாம் பெஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும். வாவா இருக்கு, வாவா. ஆனால் என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் காலியாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்காங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ்காரங்களாம் இருக்காங்க. பீச் பார்க்குறதுக்கான சூப்பராக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியர் அழகாக இருக்குது. அந்த சைடு தான் காலியாக இருக்குது. நம்ம அப்படி போயிடலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துடக்கூடாது, இல்லை தப்பான காஸ்டியூம் போட்டோம். இவங்கள மாதிரி வந்திருக்கணும், ஃபாரினர்ஸ் மாதிரி. அப்போ தான் தண்ணியில் போய் இறங்க முடியும். கரெக்டாக பிரவீன்? ஸ்விம்மிங் சூட் நைஸ். கொஞ்சம் பேண்ட்டை மடிச்சு விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்தா தான் ஃபாரினுக்கு வந்திருக்கோன்னு ஒரு ஃபீலே வருது. சுத்தம் நனைஞ்சிட்டேன். This is Padang Beach. வேற மாதிரி இருக்கு இந்த வியூ. அமேசிங் வியூ பாயிண்ட். அந்த பக்கம் பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கே வியூ. எல்லாரும் அங்க லாஸ்ட் வரையும் சர்ஃப் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ். ஒரு ஐலாண்ட் ஃபீல் வருது இங்க இருந்து பார்க்கறது. இந்த ஊர் மக்கள் அங்க சில் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு பின்னாடி. உனக்கு ஈஸி தான், நான் என்ன பண்றது? இங்கே தான் நிற்கணும். ஆக்சுவலி நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் விழுந்தா நேராக தண்ணியில் தான் விழுவோம். அதுதான் பயமாக இருக்குது. கம் பிடிச்சிட்டே இருங்க, இப்படி பிடிச்சிட்டே இருங்க. இது குத்துது கல்லு, அதான் கொஞ்சம். உன்னை யார் செருப்பெல்லாம் கழட்டி விட்டு வர சொன்னது? அசால்ட் வாட்டர். இப்போ நீ எப்படி கீழே இறங்க? அசால்ட் வாட்டரு கீழே எல்லாம் ஃபுல்லாக கல்லாக இருக்கு பாரு. அங்கே டைரெக்டாக ஜம்ப் பண்ண முடியாது, இங்கே செருப்பு வேணும்ல. ஆல்ரெடி கிளீனிங் ஷாப்பா. செம வெயில், செம டயர்டாகவும் ஆயிடுச்சு. இளநீ வாங்கி குடிக்கலாமா? எவ்வளோன்னு தெரியல, கேளு. How much? 40,000. 40,000 எவ்வளோ தெரியலையே. வேணுமா? வாங்கிக்கோ ஒன்று. ரெஸ்ட் ரூம் என்னாச்சு? உடம்பு இங்கே அங்க பாரு, இங்க இருந்துச்சு லிசார்ட். Where? Okay, there. From India? இந்தியா. இந்தியா. Oh, yeah, Shahrukh. ஷாருக்கான் தளபதிடாடே. சரியான வெயில். குளிக்கலாம் இல்லை, ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரல நாங்கள். ஜஸ்ட் பீச் பார்த்துட்டு கிளம்புறோம். வெயில் தாங்க முடியல. ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு பிஜேபி டவுல் குத்துறாங்க. இந்த ஊரில் வேறு ஆப்ஷனே இல்லை. பிஜேபி இந்த வயலட் கலர் காஸ்டியூம் போட்டு தான் இங்கே போகணும். ஓகே, கரெக்டாக உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறேன். பழசு, பழைய காமெடி பழசு. இதுதான் இந்த உல்வாட்டு டெம்பிளோட வியூ. இங்கே வந்து நிறைய குரங்குங்கெல்லாம் இருக்குமா? கண்ணாடி போடக்கூடாது, கேமராஸ் எல்லாம் இருந்தால் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. சேஃப்டியாக வச்சுக்கணும். சேஃபாக. வாவ், வியூ பயங்கரமாக இருக்குது. கடல், பெருங்கடல். இதுதான் இந்த டெம்பிள். இங்கே வேறு வீடியோ எடுக்க வேறு பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் எந்த குரங்கு வரும்னு தெரியாதான். பயங்கரமாக இருக்குது இந்த வியூ. சூப்பராக இருக்கு இந்த ஓஷன் வியூ. நைஸ். வாவ், வேறு லெவலில் வியூ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
ரவி இருந்தா புடி, நான் போறேன். பீச்சுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த பீச் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. குளிக்கிறேன்னு சொல்லி நான் வந்து 800 கொடுத்து இந்த ஷார்ட்ஸ் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர் காலத்துக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம ஊர் தண்ணி மாதிரி. அந்த படாங் பீச் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த நாங்கள் ஜீன் போட்டிருந்ததுனால குளிக்க முடியல. காலியாக இருக்குது வாடான்னு போய் இப்போ அடுத்தா அங்கேருந்து ஒரு அம்மா வந்து ஒருத்தருக்கு 50,000 ரூபான்றாங்க. ஏன்னா ரூம் வாடா கேட்டோம், சும்மா அப்படி வெயிலுக்கு படுத்து எழுந்து போடலான்னு பார்த்தா 50,000 ரூபான்றீங்க, போங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சுற்றுவோம். அப்படியே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் கடல் மாதிரி பெருசாக இருக்கேன், அங்கே போய் குளிப்போம். இந்த கடையில் நம்ம இப்போ சாப்பிட்றோம், ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துட்டே சாப்பிடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல. போங்கடா டே, ஜாலியாக இப்படியே நடப்போம். நடந்து அந்த பக்கம் ஒரு கடை வெயில் தான் கொளுத்து எடுக்குது. இப்படியோ வெயில் அடிக்குது. ஊர் ஆக்சுவலி நம்ம கொடைக்கானல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் சொல்லலை நான், மலைக்கு மேலே அங்கங்கே பொந்து பொந்தா ஒரு டூரிசம் பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி மலை குடஞ்சு அந்த மாதிரி தான் இங்கேயும் மலை இருக்குது, இங்கே பீச் இருக்குது. இந்த இளநீ வந்து 20,000 ரூபா. எவ்வளோடா இது? 20,000 ரூபாய். 20,000 ரூபானா 120 ரூபா. ஆக்சுவலாக அந்த பீச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் மிஸ் பண்ணிட்டோம். அந்த பீச் எதிர்பார்த்ததை விட செம்மையாக இருந்துச்சு, ஒரு ஃபாரின் லொக்கேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பீச் வந்து நார்மலாக தான், ஈஸியாக பீச் தான் இது, ஒன்றும் பெருசாக இல்லை. சரி ஓகே, நாளைக்கு இந்த பீச்சில் தான் உன்னை பறக்க விட போகிறாங்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அதுதான் போகலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேராசைலிங்னா செட்டே ஆகாது, ஹைட்டுனாலே பயம். ஜெட்ஸ்கியும் பனானா ரைடும் ஃபஸ்ட்டு போயிடலாம், அப்போ உனக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடுவேன், அந்த பயம் போயிடும். ஊருக்கு இந்த படங் பீச்சில் வந்து இந்த இளநீ 40,000 ரூபாய். ஆமாடா, இங்கேயே வந்து 20,000 ரூபாய், அப்படியே ஹாஃப் ரேட். பேசிக்லி நான் ஒரு ஃபாரினரில், அதனால் ஆளை பார்த்து வேலை சொல்கிறாங்க. சரி ஓகே போவோம். இதோட ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் எங்கே கூப்பிட்டு போகிறாரு டிரைவர்னு பார்க்கலாம். சாப்பிட்டோம், சூப்பராக லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே டிரைவர் கூப்பிட்டு போயிட்டு ஹோட்டலில் விட்டார். அங்கே ஹோட்டலில் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குளிச்சுட்டு டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வாக் பண்ணி பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நாங்களே தனியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் சூப்பராக ஒரு மால் இருக்குது. இந்த மால் லிப்போ மால். அப்புறம் இந்த ரோட் ஃபுல்லாகவே சூப்பராக நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ப்ரைமோ சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருக்கு, மேப்பில் லிப்போ மால்னு காட்டுது. ரோட் ஃபுல்லாகவே நல்லா ஹாப்பனிங்காக இருக்குது, காட்டுறேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இது உள்ள போய் பார்ப்போம். ஸ்டார் பக்ஸ்லாம் போட்டிருக்காங்க அண்ட் மேலே சினிபோலிஸ்லாம் இருக்குது. இங்கே ஏதோ மியூசிக் ஷோ நடக்க போகுது போல இருக்குடா. சூப்பர், நல்லா இருக்கு இந்த இடம் தான். லெட்ஸ் கெட் இன் அண்ட் எக்ஸ்ப்ளோர். உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறமா வெளியில் வந்து அந்த ஷோ பார்க்கலாம். இங்கே ஏதோ நடந்துருக்கு. இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குடா, போமா. ஷாப்பிங் மால், நிறைய கடை வச்சுருக்காங்க. நைஸ். பாலி மால் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே நடுவில் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட் இருக்குது, துணி கடை இருக்குது, மேக்கப் ஷாப்பு என்னமோ இருக்குது, பார்க்கலாம். ஏதோ வாங்கி கொடுக்குறியா பிரவீன்? உன் பர்த்டேக்கு எனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கித்தான். இந்த வண்டி வாங்கி தரியா? எவ்வளோ போட்டிருக்கு? 45 லட்சம் இந்த வண்டி. அரௌண்ட் ஒரு 26,000 அவ்வளோதான். 24,000 ரூபாய்க்கு நல்ல வண்டியை கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லலாம் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. வெளிநாட்டுக்கு வந்தாலே சரக்கெல்லாம் விற்பாங்கப்பா இந்த இதுலலாம், சூப்பர் மார்க்கெட்லலாம். ஸ்கின் கேர். பிரவீன் எனக்கு ஒரு பாலியோட ஸ்கின் கேர் ஒன்று வாங்கி தாடா, செட்டா, மாய்ஸ்சரைசர் எல்லாமே. அட்லீஸ்ட் பர்ஃப்யூமாவது வாங்கி தாடா. கணேசா 1,300 ரூபாய். நல்லா இருக்குல்ல? ஆனால் ஃப்ளைட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்களே. பிரவீன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டா, இதுவாது ஒன்று வாங்கி தாடா. ஐ லவ் திஸ் சவுண்ட். கொசன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஷாப்பிங் டன். லிட்ரலி 1,33,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கான் இவன் ஒருத்த மட்டும். நான் எதுவுமே வாங்கல, பர்த்டே பையன் போனால் போதுன்னு வாங்கி கொடுத்துருக்கேன். வேற எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலான்டானா கால் வலிக்கும். இங்கே உட்காந்து இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்களே, அதை உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருக்கோம், போர் அடிக்குதுன்னு.
எவ்ரிதிங் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசமாலாம் இல்லை. பீப்புள் கூட அவங்களோட கல்ச்சர் எவ்ரிதிங் இஸ் லைக் ஆர்ஸ். ஓகே, அப்படியே போயிட்டு நைட்டு டின்னர் எங்கே சாப்பிட்லாம்? இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை ஆக்சுவலி. போகிற வழியில் வேணா சாப்பிட்லாம், இல்லை நான் வாங்கியிருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ப்ரெட் இருக்குது ரூமில், அதை போட்டு சாப்பிட்டு படுத்துருவோம். பக்கத்தில் அந்த அண்ணா உட்காந்துருக்காரு. இப்போ நான் அவரை திட்டினா கூட அவர் என்னை கேட்க மாட்டார். அதுக்காகலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். பிரவீன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். வரும்போது ஏதோ ஒரு அண்ணனை திட்டிட்டோம். அவ்வளோ திமிரு உனக்கு இல்லை? போகலாம்.